அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது தலை. ஐயோ அனிருத் தான் தலை மாஸ் பண்ணிட்டான் அவ்வளோதான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ப்ரோ பிடிச்சிருந்துச்சு? என்ன லுக்கில் இருக்காரு? இது 2 லுக்கில் இருக்காங்க, ஷேவ் அப்புறம் பியர்ட் லுக், 2 லுக்கும் நல்லா இருந்துச்சு. தரமாக இருக்கு ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. ஒரு புது டேலோட வேர்ல்டு ஒன்று வட சென்னையில் அதை பற்றி சொல்ல போகிறாங்க. பயங்கரமாக இருக்குது. நெல்சன் எல்லாம் நடிச்சிருக்காரு. தலைவரோட கெட்டப் ஒன்று ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்தாரு ஃபங்கில். இவரு தனுஷ் இருப்பார்ல யங் ஏஜில், அந்த மாதிரி இவரோட ஒரு யங் ஏஜ் பயங்கரமாக இருக்க போகுது, கொடூரமாக இருக்க போகுது. சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி காமிச்சிருக்காங்க? 3 விதமாக காட்டுறாங்க சிம்புவை. ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஒரு இன்னோசன்ட் மாதிரி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் தலைவர் எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னோசன்ட் இல்லை, வெற்றிமாறன் ஸ்டைலில் வேறு மாதிரியான ஒரு லுக்கில் அனிருத்தோட பிஜிஎம்மில் தலைவர் வேறு மாதிரி நடந்துவார். அனிருத் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது தலை. பேக்ரவுண்ட் ஸ்கோரு இதில் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் படம் வடச்சென்னையோட வேர்ல்டு தான். ட்ரைலர் பயங்கரமாக இருக்குண்ணா. இப்போ படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு அனுஷ்மெண்ட் விட்டா நல்லா இருக்குண்ணா. திருப்பி நெக்ஸ்ட் ட்ரைலர் எப்போ வரும்னு தெரியல. வந்தால் செம்ம மாசம். தனுஷை பற்றி வேறு பேசுகிறாரு, அதுவே ரொம்ப மாசாக இருக்குண்ணா. வேறு எப்போ தனுஷோ வடச்சென்னை இந்த யூனிவர்ஸில் இவர் கலந்தாரோ நெக்ஸ்ட் என்ன ஒன்று ஒரு 4 படம் பெண்டிங்கில் இருந்தால் 4 படம் எப்போ முடிச்சு கொடுப்பாரு தெரில. 50வது படம் 15 தானுஷ் சார் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அது எப்போ வரும்னு தெரில. வேறு இதுவே இந்த மாதம்னா இப்போ அந்த படம் அதுக்கு மேலே இருக்கும். வேற மாதிரி இது யங் சிம்புவை காமிச்ச உடனே நீங்கள் உங்களை மீறி கத்திருவீங்க. என் குரலே போயிடுச்சு, பார்த்தா தெரியுதா? 2 வாட்டி தான் போட்டாங்க, அதுக்கே பிளாட்டு. குரல் யாரெல்லாம் வராங்க? யாருமே தெரிஞ்ச மூஞ்சி கிடையாது. சிம்பு, நெல்சன், அவ்வளோதான். நெல்சன் எல்லாம் சொல்ல டேரக்டர். அவர் அந்த படத்துக்குள்ளே ஒரு டேரக்டராக இருக்கார். அந்த சிம்புவை எலிவேஷன் தான் வேறு எதுவுமே இல்லை. சிம்பு எலிவேஷன் அப்போ அனிருத் பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாப்புல பிளாஸ்ட். படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? எப்போன்னா காத்துக்கிட்டு இருக்கேன், ரெடியாக இருப்பேன். 6:40 போனேன், வந்து பேசுகிறேன். பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்கும்போது அந்த மியூசிக் ஒன்று போட்ட உடனே அதிர ஆரம்பிச்சிச்சு தியேட்டருக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம எஸ்டிஆர் சின்ன ஒரே ஒரு ஸ்பேஸ் அப்படி திருப்பினாங்க, அவ்வளோதான். எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி பார்த்தா வெற்றிமாறன், இந்த பக்கம் பார்த்தா டிஆர், அவ்வளோதான். நான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் பார்க்குறேன். வடசென்னையோட நேம் இதை யூஸ் பண்ணி ஆமாம், வடசென்னையோட அது போட்டிருக்காங்க, நேம்லேயே போட்டிருக்காங்க. வடசென்னையோட இதுலேருந்து தான் வராது. அன்டோல்டு ஸ்டோரின்னு போடுறாங்க. அது இந்த சைடில் நடக்குது போல இருக்கு ஒரு ஓரமாக. நல்லா இருக்கு நான் பார்க்குறேன். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் அனிருத் நான் இன்னைக்கு வர பர்த்டே அண்ணனுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ப்ரோமோ 5 நிமிஷம் ப்ரோமோ 5 நிமிஷம். அதுக்கப்புறம் என்னன்னா எஸ்டிஆரோட வீடியோ போட்டாங்க, வெற்றிமாறன் வீடியோ, அப்புறம் அனிருத் வீடியோ எல்லாமே போட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம வைப். அப்படியே ஃபுல் ஃபில்டாக இருக்குது. ஆடினே வர நான் வெளியே வரும்போது இன்னொரு பார்க்கலான்னு இருக்கேன். நான் விஜய் ஃபேன் தான். எஸ்டிஆரும் பிடிக்கும், நமக்கு எல்லாருமே பிடிக்கும், சினிமானாலே பிடிக்கும். நம்மளுக்கு எப்பவுமே விஜய் தான். எஸ்டிஆர் நமக்கு அதுக்கு அடுத்து அப்படி. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல். எஸ்டிஆர் எத்தனை கெட்டப்பில் வராது? எஸ்கேவா எஸ்டிஆர் எத்தனை கெட்டப்பில் வராது? சிம்பு வேற லெவல், ரத்த கெட்டப்பில் வராது. நல்லா இருந்துச்சு, வேற லெவல். சூப்பராக இருக்கு, பயங்கரம் ப்ரோ, வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோமோ வேற மாதிரி இருக்கு, பக்காவாக இருக்கு. வடச்சென்னையோட இது ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. இப்போ வந்தால் கூட போகலாம், அந்த மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருந்துச்சு சத்தியமாக. கண்டிப்பாக பாருங்க நீங்களா. படத்துல தனுஷை பத்தி சொல்லும் போது வேற மாதிரி சத்தம், வேற மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. படத்துல வேற மாதிரி இருந்துச்சு. அந்த கத்தி சீன் எடுத்துட்டு வந்தாரு பாரு, அல்டிமேட் மாஸ். கத்தி எடுத்துட்டா குணாவை வெட்டணும். ஃபர்ஸ்ட் அண்ணன்ட்ட 7 கிலோ சாமா தூக்கி ஒன்று வச்சோன்னு வச்சுக்கோ, அந்த பால் நம்ம பொழுதுக்கும், அவ்வளோதான். ப்ரோமோ டாப் நாச் ப்ரோ. எஸ்டிஆரோட லுக்ஸ், அணியோட பிஜிஎம் எல்லாம் லாஸ்ட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நல்லா இது இருக்கும்னு படம். சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருந்துச்சா? தலை அது ப்ரோமோ பாருங்க தலை. ஒரு கேமியோ இருக்கு, பார்த்துருங்க. சர்ப்ரைஸ் கேமியோ இருக்கும், அது போய் பார்த்தா நல்லா இருக்கும். தலை 2 தடவை பார்த்துருக்கேன் தலை. செதறது மொத்தம் ஒன்றுமே சொல்ல முடியல தலை. 2 தடவை பார்த்தோம், இன்னும் கூஸ்பம்ஸாக இருக்குது தலை. அடுத்த தடவை கிடச்சிச்சின்னா போகலாம், இல்லைங்கிறானுங்க. ஒரே மண்டை குடைச்சலாக இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது தலை. ஐயோ அனிருத் தான் தலை மாஸ் பண்ணிட்டான், அவ்வளோதான் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. படம் இல்லையா, ப்ரோமோ நல்லா இருக்கு. நான் சொல்றதில்ல என்னத்துல எஸ்டிஆர் பத்தி என்ன கேட்கணும்ல. நீ மாஸ் பண்ணிட்டார் தலை. கம் பேக் கொடுப்பாருங்க எதிர்பார்த்தது, கம் பேக் பண்ணிட்டா போல. மறுபடியும் அப்புறம் அனிருத் செதுக்கி வச்சுக்கிறார் எஸ்டிஆருக்கு. சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருந்துச்சா? சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஏதாவது இருந்துச்சா? பயங்கரத்தில் படம்
வெயிட்டிங்கில் இப்போ வந்து வடச்சென்னையில் இப்போ ஓரணும் அரசன் தான் இனிமேல் எஸ்டிஆர் தான். எப்படி இருந்துச்சு ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? ப்ரோமோ வந்துட்டு ப்ரோ நான் வந்து தேனாம்பேட்டையிலேருந்து வரேன் ப்ரோ. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேகமாக மெட்ரோ பிடிச்சி கொடுக்கணும் முடியாது. எதுக்குன்னா எஸ்டிஆருக்காக தான். நான் எஸ்டிஆர் ஃபேன் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து சாரி ப்ரோ எஸ்டிஆர் ஃபேன் கிடையாது. ஆனால் அது பார்க்கணும், வெற்றிமாறனோட அந்த வேர்ல்டுக்குள்ளே போகணும், மேபி ஏதாவது அந்த எல்சிவி மாதிரி இதில் ஏதாவது யூனிவர்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஆசையாக வந்தோம் ப்ரோ. அதேமாதிரி ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு ப்ரோ. எஸ்டிஆரோட ப்ரெசன்ஸு, அப்புறம் அந்த ஒரு போர்ஷன் அவர் ரத்தத்தோடு வராரு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? ப்ரோமோ எப்படி நல்லா தரமாகுது. தலை பிஜிஎம்காகவே பார்க்கலாம் தலை மஜா படம். ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? பக்காவாக இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்ததுண்ணா, அருமையாக இருந்ததுண்ணா. ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? தரமாக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, மாஸ் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. கெட்டப்லாம் பக்கா, சான்ஸே இல்லை. அனிருத்தோட மியூசிக் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இனிமேல் நாங்கள் தான் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தான். அப்படியே வெளில வாங்க ப்ரோ. சார் ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. சார் ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. எத்தனை பேர் வராங்க ப்ரோமோவில்? அதான் தனுஷ் வரன்ற மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதான் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? ப்ரோ மஜாவது ப்ரோ.